பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம் எடுத்துருக்கு. ஒரு எலுமிச்சம், ஒரு புளி, தக்காளி சைஸ் புளி ஊற போட்டிருக்கேன். பூண்டு, சீரகம், சோம்பு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிடுவோம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அது காய்கறி கருவேப்பிலை போடணும். வெங்காயம் நல்லா அரைக்கக்கூடாது, பச்சை மிளகாய் அரைக்குறையமாக கொஞ்சம் பேஸ்ட்டாக லைட்டாக அரைச்சிக்கணும். தக்காளி 2 தக்காளி அரைச்சதும் லைட் பரபரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா வணங்கி கொடுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான உப்பு 10 கிராம் போட்டுக்கலாம். வீட்டு மசாலா, குழம்பு மசாலா இருக்கும்ல, அந்த இது போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்காண்டி நான் கொஞ்சம் காரம் பொடி போட்டுக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், இது கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இப்படி இது பண்ணி கழுவி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கவும் மீன் எடுத்து போடணும். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வாங்க மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. நல்லா ஒரு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கலாம். தூங்குற அளவுக்கு இது ஒரு 10 நிமிஷம் மீன் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வேணாம், குழஞ்சி போயிடும். இப்போ மூடி வச்சுட்டு மீன் வேகவும் எடுக்கலாம். அப்படியே இங்கே வாங்க மீன் பொரிக்கிற மசாலா என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். வெறும் உப்பு, இடிச்சு இஞ்சி பூண்டு, வெறும் வீட்டு மசாலா இருக்குல்லைங்க, குழம்பு மசாலா, அந்த மசாலா வெறும் காரப்பொடி மட்டும் போட்டு தான் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் போடலை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா ஆவி வந்துருச்சு. இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வத்திருச்சு பாருங்கள். மீனை பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. கம்பி போட்டு கிண்டக்கூடாது. தேங்காய் எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டதுனால பிடிக்காது. தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீனில் எங்கள் ஊர்லலாம் குளத்துல போய் கம்மாயில் மீன் பிடிச்சி செஞ்சு வீட்டில் வந்து அம்மாட்ட சாப்பிட்டது, அண்ணன் தங்கச்சி எல்லோரும் போய் மீன் பிடிச்சி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வெளியூருக்கு வந்து இப்படி இருக்கும். அந்தமாரி அனுபவம் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு தடவை மீன் பிடிக்க போகிறப்ப எங்கள் அண்ணன் எல்லாருக்கும் மீன் பிடிச்சிக்கிறப்ப குளத்துக்குள்ள மீன் பிடிச்சி கையில் வெட்டுச்சுன்னு சொல்லி மீன் பிடிச்சா அது தண்ணி பாம்பு ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டோம் பார்த்துக்க. அந்த மாதிரி மீன் பிடிச்சி குளத்துல சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊர்களில் கிராமத்துல. இப்போ டவுனில் வந்து கடையில் வாங்கி ஏதாவது மீன் குழம்பு சாப்பிட்ணும் டேஸ்ட்டுக்கோசரம் சாப்பிட்றோம். அந்த மாரி கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா, அந்த மாரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்